Hello everyone, welcome to my channel. Do you know the indefinite articles? Indefinite articles are a and an. இவை இரண்டையும் சிங்குலர் நவுன்ஸ்க்கு முன்னாடி யூஸ் பண்ணுவோம். பட் இவற்றோட யூசேஜ்ட சில எக்ஸெப்ஷன்ஸ் பற்றி சில பேர் கேள்வி எழுப்பியிருந்தார்கள். ஓகே, ஸோ அதுக்கான கிளாரிஃபிகேஷன் வீடியோ தான் இது. ஓகே, ஷால் வி மூவ் ஆன் டு த வீடியோ? நாங்கள் நார்மலாக ஆன் என்கின்ற ஆர்டிக்கலை எங்கே யூஸ் பண்ணுவோம் என்று சொன்னால், வவல் சவுண்டில் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய சிங்குலர் நவுன்ஸிற்கு முன்னாடி. வாட் ஆர் த வவல் லெட்டர்ஸ்? ஏ, இ, ஐ, எல், யூ. ஸோ வாட் ஆர் த சவுண்ட்ஸ் ஆஃப் தெம்? அ, ஏ, இ, ஓ, ஆ. ஸோ இந்த வவல் சவுண்ட்ஸில் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய சிங்குலர் நவுன்ஸ்க்கு முன்னாடி தான் நாங்கள் ஆன் யூஸ் பண்ணுவோம். அ எங்கே யூஸ் பண்ணுவோம்டா பிஃபோர் கன்சனன்ட் சவுண்ட். ஓகே, கன்சனன்ட் சவுண்ட்ஸில் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய சிங்குலர் நவுன்ஸ்க்கு முன்னாடி. வாட் ஆர் த கன்சனன்ட்ஸ் அதர் தேன் த வவல்ஸ்? வவல் லெட்டர்ஸ் தவிர்த்து மற்ற அனைத்தும் கன்சனன்ட் லெட்டர்ஸ். ஸோ அவற்றினுடைய சவுண்ட்ஸில் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒருமையான நவுன்ஸ்க்கு முன்னாடி நாங்கள் அ யூஸ் பண்ணுவோம். பட் ஒரு சில வேர்ட்ஸ்க்கு முன்னாடி இந்த அ அண்ட் யூஸ் பண்ணக்கூடிய விதங்கள் சிலருக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ அந்த இடங்கள் என்ன என்பதை பார்க்கலாம். நார்மலி H லெட்டரில் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய வேர்ட்ஸில் அந்த H லெட்டரானது சைலண்ட்டாக இருக்கும், அல்லது அதோட சவுண்ட் வெளியே சொல்லப்படாத வேர்ட்ஸாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர், HOUR. இதில் H முதல்ல வருது, பட் அது சைலண்ட்டாகவே இருக்குது. ஆர், ஆர், ஓ லெட்டரோட சவுண்ட் தான் வெளியே வருது. ஓகே, அதே போல் ஆனரபிள் பர்சன். ஸோ இங்கேயும் ஸ்டார்டிங் லெட்டர் H, பட் இட்ஸ் சைலண்ட். ஆனரபிள், அந்த H இனை தொடர்ந்து வரக்கூடிய வவல் லெட்டரோட சவுண்ட் மூலமாகத்தான் இந்த வேர்ட் சொல்லப்படுது. ஓகே, ஸ்டார்ட் பண்ணப்படுது. ஆனரபிள் பர்சன். ஸோ இந்த மாதிரியான வேர்ட்ஸ்க்கு முன்னாடி நாங்கள் ஆர்டிக்கலாக அ யூஸ் பண்ணுவதில்லை. வவல் சவுண்டுக்கு இருக்கக்கூடிய ரூல்ஸை யூஸ் பண்ணி ஆன் என்கின்ற ஆர்டிக்கலை தான் யூஸ் பண்ணுவோம். ஆன் ஆர், ஆன் ஆனரபிள் பர்சன். அண்டர்ஸ்டுட்? அதே போல் எக்ஸெப்ஷனான இன்னொரு இடம்தான் யூ லெட்டரில் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய சில வேர்ட்ஸ். இந்த வேர்ட்ஸில் யூ லெட்டரோட சவுண்ட் அ என்று வராமல் யூ என்பதாக சொல்லப்படுகிறது. ஸோ யூ எனும் பொழுது ஒய் லெட்டரோட சவுண்டாக அது அமையும். யூனியன், இந்த இடத்துல அ என்ற சவுண்டில் ஸ்டார்ட் ஆகாமல் யூ என்ற சவுண்டில் ஸ்டார்ட் ஆகுவதால் இங்கே நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஆர்டிக்கல் அ. யூனியன், அ யூனிகார்ன், அ யூனிகார்ன். இங்கே ஆன் என்று யூஸ் பண்ணக்கூடாது, பிகாஸ் த ஸ்டார்டிங் சவுண்ட் இஸ் நாட் அ வவல் சவுண்ட், இட்ஸ் அ கன்சனன்ட் சவுண்ட். த சவுண்ட் ஆஃப் Y letter, which is a consonant letter. ஸோ இங்கே நாங்கள் ஆன் யூஸ் பண்ணக்கூடாது. அ unicorn, a university, a US ship. ஓகே, a US ship. இந்த மாதிரியாக தான் யூஸ் பண்ண வேண்டும். This is one of the exceptional case. Another exception is there, which is the word starting with O letter. சில ஓ லெட்டர் மூலம் ஸ்டார்ட் பண்ணப்படக்கூடிய வேர்ட்ஸில்
அந்த ஓ லெட்டரானது ஓ என்ற சவுண்டை கொடுக்காமல், ஓகே, ஓ என்ற வவல் சவுண்டை கொடுக்காமல் வேறு சவுண்டில் அமைய பெறும். ஃபார் எக்ஸாம்பிள், O-N-E. How can we pronounce it? One, one. Okay, which is not the sound O. O சவுண்டில் ஸ்டார்ட் பண்ணப்படலை. வ என்கின்ற W லெட்டர்ட சவுண்டில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஸோ இந்த மாதிரியான வேர்ட்ஸ்ட பிகினிங்கில் நாங்கள் அன் என்று யூஸ் பண்ணுவதில்லை. என்பதாகத்தான் யூஸ் பண்ணப்படும். கன்சனன்ட் சவுண்டோட ரூல். ஓகே, கன்சனன்ட் சவுண்ட்ஸ்க்கு முன்னாடி யூஸ் பண்ணப்படுவதாக நாங்கள் பேசினோம் இல்லையா? ஸோ லைக் தேட். A one-legged man. A one-legged man. ஒற்றை காலுடைய மனிதன் அப்படின்ற மீனிங். ஒன் என்னும் பொழுது ஒரு வவல் லெட்டர் அதோட பிகினிங்கில் வந்தாலும் அதோட ஸ்டார்டிங் சவுண்ட் வவல் சவுண்ட் இல்லை. தட் இஸ் அ கன்சனன்ட் சவுண்ட். ஸோ இங்கே நாங்கள் என்கின்ற ஆர்டிக்கலை தான் யூஸ் பண்ண வேண்டும். அண்டர்ஸ்டுட்? ஸோ அண்ட் இந்த ஆர்டிகல்ஸோட யூசேஜில் சில எக்ஸெப்ஷன்ஸ் தான் காணப்படுகிறது. பட் அந்த எக்ஸெப்ஷனை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது என்று இப்போ அறிஞ்சு கொண்டீங்க. ஓகே, வவல் லெட்டரில் ஸ்டார்ட் ஆகினாலும் அதோட ஸ்டார்டிங் சவுண்ட் வவல் சவுண்டாக இருக்குமா என்கிறத நீங்கள் பார்க்க வேண்டும். ஓகே, வாட் ஆர் த வவல் சவுண்ட்? ஏ லெட்டரோட சவுண்ட் அ, இ ஏ, ஐ லெட்டர் இ, ஓ லெட்டர் ஓ, யூ லெட்டர் ஆ. இந்த மாதிரியான சவுண்ட்ஸில் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது அதை வவல் சவுண்டாக கணிக்க வேண்டும். அண்ட் யூ ஹாவ் டு யூஸ் த ஆர்டிக்கல் அண்ட். ஓகே, ஸ்டார்டிங் லெட்டர் கன்சனண்ட்டாக இருந்தாலும் அதோட ஸ்டார்டிங் சவுண்டை நீங்கள் தெளிவாக அவதானிக்க வேண்டும். அதே போல் தான் வவல் லெட்டரில் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய வேர்டாக இருந்தாலும் அதோட ஸ்டார்டிங் சவுண்ட் ஒரு வவல் சவுண்டாக இருக்குதா இல்லை கன்சனன்ட் சவுண்டாக இருக்குதா அப்படின்றத நீங்கள் பார்த்து அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணக்கூடிய ஆர்டிக்கலை சூஸ் பண்ணி கொள்ள வேண்டும். Understood? So, let's meet in another useful session. Until that, take care. Bye.